மீண்டும் மீண்டும் கேரள கடலுக்கு வரும் சரக்கு கப்பல்களுக்கு ஏற்படும் விபத்துகள். சிங்கப்பூர் கொடியுடன் வந்த சரக்கு கப்பலில் திடீரென பற்றி எரிந்த தீ. கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெப்பூர்ல இருந்து 78 கடல் மைல் தொலைவுல MV1 High 503 அப்படின்ற கொள்கலன் கப்பல் வந்துட்டு இருந்திருக்கு. அதுல திடீர்னு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. கடலுக்கு நடுவுல இப்படி சரக்கு கப்பல் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. 270 மீட்டர் நீளம் கொண்ட 12.5 மீட்டர் இழுவை கொண்ட இந்த கப்பல் ஜூன் 7ஆம் தேதி கொழும்புல இருந்து புறப்பட்டு மும்பைக்கு போயிட்டு இருந்திருக்காமா. ஜூன் 10ஆம் தேதி அது மும்பைக்கு வந்து சேரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் ஜூன் 9ஆம் தேதி சுமார் 10:30 மணி அளவுல MV1 High 503 கப்பல்ல ஒரு தளத்துக்கு அடியில தீ விபத்து ஏற்பட்டதா தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. கடல்ல இருக்கக்கூடிய கப்பல்ல ஏற்பட்ட அந்த தீ விபத்தை தொடர்ந்து INS கண்காணிச்சுட்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்திய கடற்படை மற்றும் இந்திய கடலோர காவல் படை தீய கட்டுக்குள்ள கொண்டு வந்து பணியாளர்களை மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்ந்து சில தினங்களுக்கு முன்னாடி லைபீரியா நாட்டை சேர்ந்த ஒரு சரக்கு கப்பலுமே கேரள கடல்ல பெரிய அசம்பாவிதத்தை ஏற்படுத்தின நிலையில இப்போ இந்த சரக்கு கப்பலும் தீப்பற்றி எரிந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.